ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுவையான வெஜ் பிரியாணி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பை வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் நாங்கள் நெய்யும் எண்ணெயும் பாதி அளவில் போட போகிறோம். நீங்கள் நெய்யே ஃபுல்லாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெயிலே செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்து போகிறோம்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இது லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சம் ரோஜாவோட அந்த இதழ்கள் வெயிலில் காய வச்சுருக்கோம் இல்லையா, அது இது கடல் பாசி. இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி நல்லா கமகமன் மணம் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி 2 குறுக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் 2 பெரிய வெங்காயத்தை நாங்கள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயம் சீக்கிரம் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பிஞ்ச் அளவு தான் உப்பு சேர்த்த போகிறோம். இந்த அளவு தான் உப்பு. நம்ம இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்த போகிறதில்ல. அதனால் இது வணங்குறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு அளவுக்கு வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா வணங்கணும். இப்போ நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த காய் பிரியாணிக்கு தேவையான பட்டாணி, சோயாபீன், கேரட், பீன்ஸ் இது நம்ம போடுறோம். இது போட்டு நல்லா வணக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கேரட், பீன்ஸ், சோயா இதெல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறோம். டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கலாம். போட்டதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இப்போ அரிசி எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் முதல்லையே கழுவி 4 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கோம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதை நம்ம ஊற்றிக்கலாம். நாங்கள் இந்த அரிசி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஆனால் 1/4 மணி நேரம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போடுறோம். நீங்களும் அதே மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சாதம் நல்லா பளபளன்னு வரும். அவ்வளோதான். இது ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம், ஒரு கொதி வர வரைக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நம்ம மூடி வச்சு. இப்போ கொதி வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எது பத்தலையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ விசில் போய் 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓப்பன் பண்ணி கமன் மணம் வருது. இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த அந்த கொத்தமல்லி இலைகளை வந்து மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பவுலில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். வெஜ் பிரியாணி சர்வ் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட தயாராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்கி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.